கொண்டு விடா. பேசுமா? அன்புள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வேல் நாடக சபாவின் உரிமையாளரே, உறுப்பினர்களே, இந்த நல்லதொரு நாடகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடகம் நாட்டிற்கு தேவைதான் என்றாலும் இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நாட்டிற்கு நல்ல பலனை தருவதாகும். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டு யார் பெரியவர்கள் இந்த நிலையில் போராடி கொண்டிருந்தால் நிச்சயமாக குடும்பம் சிறப்படைய முடியாது. அதை அறிவிக்கும் வகையில் கணவனும் மனைவியும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்துவதும் கூடாது என்பதை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நாடக குழுக்கள் நாட்டுக்கு தேவையாகும். இந்த நடிகரை பார்க்கும் பொழுது எனது நண்பர் நாகேஷனுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு நடித்தால் நாகேஷை விட புகழ் பெறலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த சகோதரி மனோரமாவை போலவே இருக்கிறார்கள். பார்த்தால் மாற்றமே தெரியாது. நடிப்பிலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். மனோரமாவை போல, ஏன் அதை விட கூட பேர் வாங்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எம்ஜிஆர் வந்ததுனால செலவு போக 5000 ரூபாய் கிடைச்சது. சொந்தமா மைக்கு, லைட்டு, சீனி எல்லாம் வாங்கலான் இருக்கோம். ஆமாண்ணா, அந்த புண்ணியவன் தயவால எங்க கம்பெனியே கிடைச்சிருச்சு. நாளைக்கு நல்லா வாழணும். இப்போ சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் ஏத்தி கொடுங்க. ஏண்டா லாபம்னு சொல்லணும்னா சம்பளம் உயர்வா? ஏன் சார் கொடுத்தா என்ன? எங்களை வச்சு தானே கொடுக்குறீங்க. அது போடி அக்கிரமத்தை பாத்தீங்களா? நாடகத்துல உங்க மூஞ்சிய பாக்கிறதுக்கா கூட்டம் வந்துச்சு, எம்ஜிஆர் பாக்கிறதுக்கா கூட்டம் வந்துச்சு. அதை வச்சுட்டு இதெல்லாம் ஆடுவீங்க சொல்லாதீங்க. அவன் இதே தொழில் நம்பி வந்துட்டாங்க. இவங்க போகட்டும். சரிங்க, சரி டைம் ஆச்சு வரேன். அங்க போய் தரேன்.
ஐயோ அப்பா, காப்பாத்து காப்பாத்து, என்னால முடியல. ஐயோ காப்பாத்து, முடியல. எங்க கூட்டத்தையே காப்பாத்திட்டீங்க. இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். வேண்டாங்க, சின்ன வயசுல இருந்து எப்படி பழகிட்டாரு. யாரு? தாய் மாமா. ஐயோ உங்க மாமனா? மாமா அதோட மூஞ்சிக்காவது இவரை விட்டுருங்க. ஜாக்கிரதை, வள்ளி மாமத்தையே காப்பாத்து. என்னங்க சும்மா வேகம் பண்ணுவோம். என்னங்க எங்க 2 பேரையும் அட்வான்ஸா ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். அட்வான்ஸ் ஆசீர்வாதம் என்னது? ஊருக்கு போனதா எங்க 2 பேருக்கும் கல்யாணமா? அதான். அவங்களுக்கு கல்யாணமா? ஏன் உங்களுக்கும்? ஆகலையே. ஏன் சொல்லத்தான் வந்தேன். அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, பேசணும். ஓஹோ அப்படியா? அதான பார்த்தேன். எங்களுக்கே ஆகும்போது உங்களுக்கே ஆகாது. சரி, சரி, நாங்க பத்திரிக்கை அனுப்புறோம், நீங்க அனுப்புங்க. உங்க கல்யாணத்துக்கு நாங்க வர்றோம், எங்க கல்யாணத்துக்கு நீங்க வாங்க. மாங்காய்னா ரொம்ப பிடிக்குமா? இப்போ பிடிக்குது. பிடிக்குமே, இனிக்குது. எனக்கு கொஞ்சம் கூட. உங்களுக்கு பிடிக்கும். அது என்ன, ஆணுக்கு ஒரு சுவை பெண்ணுக்கு ஒரு சுவையா? ஆமா, சுமையோட இருக்கிற பெண்களுக்கு இந்த சுவைதான் பிடிக்கும். என்னது சுமையா? புரியல? வந்து நான் 2 மாசமா சிவகாமி, உன் மேல இருக்கிற பிரியத்துல என் கூட வந்தவங்க கிட்ட எல்லாம் என்னென்னமோ சொல்லி மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டு 2 மாசமா பொழுது போனதே தெரியாம நான் உன் கூடவே தங்கிட்டேன். இப்போ மெட்ராஸ்ல இருந்து ஷூட்டிங்க்கு எல்லாம் ரெடி, நீங்க உடனே வரணும்னு லெட்டர் வந்திருக்கு. நான் இன்னைக்கே போயாகணும். சரி, அப்படின்னா வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு. அது நல்லா இருக்குமா? நம்ம 2 பேருமே முடிவு பண்ணி சொல்றதை விட நான் மெட்ராஸுக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து முறையோட தாலி கட்டி அழைச்சிட்டு போறேன். என்ன? அதுவும் சரிதான். அப்ப நான் வரட்டுமா? உங்க விலாசம்? நம்பிக்கை இல்லையா? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நீங்க அப்பா அம்மா கூட வர்றதுக்குள்ள நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சரி பண்ணி வைக்கணும் இல்ல, அதுக்குதான். ஓஹோ, டைரக்டர் முத்து கோடம்பாக்கம்னா குழந்தை கூட என் வீட்டுல கொண்டாந்து விட்டுறான். இதெல்லாம் எதுக்கு சிவாமி? நான் தான் அடுத்த வாரம் வரப்போறேனே. என்ன உண்மைன்னு என்ன? எப்படி? சரி சரி. அத்துமா எனக்கு அட்ரஸ் வந்திருக்கா? இல்லம்மா.
சிவகாமி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நாளா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே. உன் கல்யாணத்துக்கு சம்பாதிக்க போன உங்க அண்ணன் இன்னும் திரும்பி வரலங்கிற கவலையா? இத மாதிரி கடுதாசி வந்திருக்கு. யாருகிட்ட இருந்தம்மா? நம்ம வீட்டுக்கு வேற யாரு எழுதுவா? உங்க அண்ணன் தான். அண்ணன், அன்புள்ள அம்மா அவர்களுக்கு சரவணன் வணக்கத்துடன் எழுதி கொள்வது. இப்பவும் நான் வந்த காரியம் முடிந்து விட்டது. தங்கை சிவகாமியின் திருமணத்திற்காக காசு மாலைக்கும் கல்யாண செலவிற்கும் போதிய பணத்தை சேர்த்து விட்டேன். ஏண்டி நிறுத்திட்ட? படி. மாப்பிள்ளை வீட்டாரையும் சந்தித்து திருமண நாளையும் நிச்சயித்து விட்டேன். இன்றே புறப்படுகிறேன். மற்றவை நேரு. இப்படிக்கு